வந்தவன் வாழ வைக்க சீறி வந்த திருமகன் கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் வாழ வைக்க சீறி வந்த திருமகன் கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் சிறப்பான இன்னொரு காரணமும் இருக்கிறது. இவர்கள் உங்கள் கட்சியை இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தவர்கள் கண்டியிலே பிறந்து இங்கே வந்தவர்கள். அந்த வகையிலே இவர்களுக்கும் உங்களுக்குமான நெருக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. இவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை அதிகம் இருக்கிறது. இவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா, நம்ம அண்ணன் சிவபதி அங்க முன்னாள் அமைச்சர் உட்கார்ந்து இருக்காங்க. அவருக்கு தெரியும், அவரை சுற்றியுள்ள அவருக்கு வாக்களிக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் நிறைய பேர் இந்த பிரச்சனை இருக்காங்க. நம்ம அண்ணன் பரஞ்சோதி இருக்காரு, அவர் மணச்சனூர் தொகுதி, ஓமாந்தூர், பின்னலூர், புலிவலம், வீராணி இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. சரி, திருச்சியில மட்டும்தானா அப்படின்னா இல்ல, திருச்சி மாநகர மாவட்டத்தை சேர்ந்த சீனிவாசன் இருக்காங்க. திருச்சி கிழக்கு மேற்கு சட்டமன்ற தொகுதிகளில் வசிக்கக்கூடிய, திருச்சியிலே பிரபலமான வணிகங்களை செய்யக்கூடிய மங்களன் மங்கள், சாரதாஸ், மாரிஸ் தேட்டரு, ரம்பா ஊரஸ் தேட்டரு, இந்திரா கல்லூரி இங்க இருக்காரு. இவர்களுடைய உறவினர்கள் எல்லோரும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களில் இதற்கு தீர்வு இல்லை. சரி, இங்க மட்டும்தான் இருக்காங்கன்னா, ஐயா நேரா உட்கார்ந்துருக்காங்க, நத்தம் விஸ்வநாதன், நத்தம் கோவில்பட்டி ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வந்த மக்கள் அவர்கள் அப்படி வந்து குடியேறியிருக்கான். அப்ப அவர்கள் அந்த காலத்தில் வரும்போது நம்ம புரட்சி மாதிரி வந்த நேரத்தில் அந்த சட்ட சிக்கல்கள் இருக்கல. அதே மாதிரி இப்போ வந்தவர்கள் இந்த சட்ட சிக்கலுக்கு காப்பட்டு இன்னைக்கு இந்த வயசுள்ள இவர்கள் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கூட இல்லைன்னா இவர்கள் என்ன செய்ய முடியும்? இங்கே வாழ்வதே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்திலே இதை சொல்வதில் இப்போது இருக்கக்கூடிய அனுகூலம் என்னவென்றால், நீங்கள் கூட்டணி வைத்திருந்த தேர்தலில் இருந்து பயணம் செய்யக்கூடிய மத்தியிலே ஆள்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட தான் இதற்கான தீர்வு இருக்குது. அதனால இந்த பிரச்சனையை நான் மனுவாக உங்களுக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறேன்.
அதன் அடிப்படையில் இதை பேசி நீங்கள் நினைத்தால் தேர்தலுக்கு முன்னாடி இதை செய்த முடியும். இவர்கள் எல்லோரும் நன்றியோடு உங்களுக்கு வாக்களிப்பார்கள். இலங்கையில இருக்கும் போதும் இவர்கள் கேட்பது அகில இந்திய வானொலி தான். இவர்களுக்கு அப்போதும் முதலமைச்சர் எம்ஜிஆர் தான், இவர்களுக்கு அப்போதும் பிரதமர் இந்திரா காந்தி தான் என்று வாழ்ந்ததால் தான் அங்கே மைனாரிட்டி மொழியான சிங்கள மொழி, மெஜாரிட்டி மொழி சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் மைனாரிட்டி மொழியான தமிழ் மொழி பேசினார்கள் என்று தாக்கப்பட்டு துரத்தி அடித்தார்கள். மைனாரிட்டி மதமான இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று இவர்கள் தாக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே குடியுரிமை திருத்தம் சட்டம் வந்த போதே இவர்கள் அதில் இன்க்ளூட் பண்ணாம எக்ஸ்க்ளூட் பண்ணாம இவர்களுக்கு விலக்கு கொடுத்து இவர்களை குடியுரிமையில் சேர்த்திருக்க வேண்டும். அப்போது ஒரு தவறு நடந்தது அல்லது சரியான ஒரு குரல் எழுப்பப்படவில்லை. இப்போது அந்த குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு தீர்வு செய்து வளர்த்த வேண்டுமாய் இந்த கட்சியை தோற்றுவித்த நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பேராலே உங்களை கேட்டுக்கொண்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி.